ஹாய் வணக்கம். இப்போது இது சாதாரண ப்ளவுஸை நம்ம ஆரி டிசைன் கையிலேயே போட போகிறோம். அதுக்கு நான் இந்த மாதிரி எம்ப்ராய்டிங் ஃப்ரேமில் மாட்டிட்டு இது ஒரு ரவுண்டு ஷேப் வரைஞ்சிட்டு அதில் நடுவில் ஒரு பீடு ஓட்டிட்டு அதை சுற்றியுமே சுகர் பீடு நான் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அதை ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை சுற்றியுமே நம்ம ஸ்ட்ராங்காக தையல் போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு அதை சுற்றியும் நான் வயலட் கலர் கிளாஸ் கட் பீடு போட்டுக்கிறேன். அதை சுற்றியும் ஸ்ட்ராங்காக தையல் போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு ஒயிட் கலர் ஸ்மால் பீடு அதை சுற்றியும் நான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு அதையும் சுற்றி தையல் போட்டுக்கணும். அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு கோல்டன் ஸ்மால் பீடு அந்த ஒயிட் கலர் பீடை சுற்றி நான் போட்டுக்கிறேன். அதையும் சுற்றி தையல் போட்டுக்கோங்க. ஆரி போட தெரியாதவங்க கூட இந்த மாதிரி போடலாம். சாதாரண ப்ளவுஸை எவ்வளோ அழகாக மாற்றியாச்சு பாருங்கள். இப்போது அந்த கோல்டன் பீட்ஸை சுற்றி நான் ரெட் கலர் கிளாஸ் கட் பீடு போட்டு இப்படி ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு அதை சுற்றியுமே ஸ்ட்ராங் தையல் போட்டுக்கணும். அந்த ரெட் கலர் பீடு சுற்றி மறுபடியும் நான் கோல்டன் ஸ்மால் பீடு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கும் ஒரு ஸ்ட்ராங் தையல் போட்டுடுறேன். இப்போது இதை சுற்றியுமே நான் கோல்டன் கிளாஸ் கட் பீடு இந்த மாதிரி டிசைனாக நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். நம்ம கற்பனையில் என்ன டிசைன் நம்மளுக்கு தோணுதோ அதை நம்ம போடலாம். பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக சிம்பிளாக ஈஸியாக சட்டுன்னு முடிச்சாச்சு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆரி போட தெரியாதவங்களும் இந்த மாதிரி சிம்பிளாக ஈஸியாக அழகாக நம்ம ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதை சுற்றியும் நான் ஒயிட் கலர் ஸ்டோன் ஒட்டிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்டோன் ஒட்டிட்டு இப்படி ஃபெதர் வரைஞ்சிட்டு அது மேலே அதே மாதிரி ஸ்மால் கோல்டன் பீடால் இப்படி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு அதை சுற்றியுமே நாம் ஸ்ட்ராங் தையல் போடணும். அப்போ தான் கரெக்டாக அந்த ஷேப்பில் அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. பாருங்கள் போட்டாச்சு. இப்போ அதை சுற்றியுமே நாம் அழகாக இது மாதிரி ஸ்டோன் ஓட்டிக்கலாம். பாருங்கள் சிம்பிளாக இருந்ததை எவ்வளோ அழகாக மாற்றியாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.